காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் சீக்கிரமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அமரோட ப்ரப்போசல் ரிஜெக்ட் ஆனதுனால அவன் ரொம்ப அப்செட்டில் இருக்கான். அந்த டைம் டானி அவனை மீட் பண்ணி பேசுறதுக்காக வரா. இந்த தண்ணியை குடி, வெறும் பிரெட்டை மட்டும் போட்டு சவச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுத்தா, எதுக்கு எனக்கு தண்ணி குடுக்குற? இதுக்கு பதிலா பாய்சன குடு, நான் குடிச்சிட்டு சாகுறேன் அப்படிங்கிற மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு? நீ தான் அந்த பொண்ணு என்ன ஒழுங்கா ரிஜெக்ட் பண்ணல, நான் பேச போறேன்னு சொன்னேன்ல, என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, நான் அவகிட்ட பேசிட்டேன். அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றா. நான் பாய்சன் குடிச்சு செத்தாலும் அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா. அதனால பாய்சன் குடு, நான் குடிச்சிட்டு சாகுறேன் அப்படிங்கிற மாரி அமர் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது டானியே கஷ்டமா இருக்கு. நீ ஏன் அவளுக்காக உயிரிழணும்? அவ தான் உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டால. இந்த மாதிரி பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அந்த பொண்ணு 800 மேன் லவ் பண்றாளா இருக்கும். அப்படின்னு டானியா அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இல்ல இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ யார்கிட்டயும் பேசி நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமர் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு அவளை எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு கேட்டா 2 இயர்ஸ் நான் காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் தான் தெரியும்னு சொல்றான். இந்த 2 இயர்ஸ்ல எப்பவாவது அவளோட அம்மா அவளோட பயாலஜிக்கல் மதர் இல்லைன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கலா? அது அவளோட ஸ்டெப் மதர், அதே உன்கிட்ட சொன்னது இல்லைல்ல அப்படின்னு கேட்க, அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமே கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ அது அவளோட அம்மா கிடையாதா? பட் இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் எல்லார்கிட்டயுமா சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமர் சொல்கிறான். அதே மாதிரி தான் லவ் பண்ணுற மேட்ரு எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதான் ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அதனால நீயே ஒதுங்கிக்கோ, அதான் உனக்கு நல்லது. அப்புறம் இந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்றங்கிற வேலையெல்லாம் சொல்லிட்டல எதை. உனக்காக யார் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்காக நீ உயிரை கொடுத்தாதான் அது ஒர்த்து. சும்மா யாருக்காகவெல்லாம் உயிரை கொடுத்தனா, அது ஒரு எலி எப்படி எலி பாய்சன் சாப்பிட்டு சாகுதோ அதே மாதிரி நீ ஒரு எலி மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்ல, அவனுக்கு கோவம் வருது. நீ என்ன எலின்னு சொல்லாத அப்படின்னு அவன் கோவப்படுறான். நீ உண்மையாவே அவளுக்காக நீ பாயசம் குடிச்சு செத்தனா, நான் அப்படிதான் உன்னை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டானியை திட்டுறா. சரி நீ சொன்ன மாதிரியே நான் அவகிட்ட போய் கேட்குறேன். சதாஃப் உண்மையாவே வேற ஒரு மேன் லவ் பண்ணுறான்னா, நான் இப்போவே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர் கிளம்புறான். டானியாக்கு இதெல்லாம் மென்டல் டார்ச்சராக இருக்குது. அமர் எந்திரிச்சு போனதும் அவன் சாப்பிட்டுட்டு இருந்த பிரெட் எடுத்து இவ சாப்பிட்றா. இந்த பக்கம் ஜாவியரை காமிக்கிறாங்க. ஜாவியர் இன்னுமே வீக்காக தான் இருக்கான். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்தால் அவனோட பாடி வீக்காக தான் இருக்குது. இந்த டைம் ஃபீவர் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபீவர் இல்லை. பட் அவன் ரொம்பவே வீக்காக தெரியுறான். ஏன் இவனுக்கு தான் ஃபீவர் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு டாக்டர் 1 வீக்கு ஸ்கூலுக்கு விடாதீங்க, ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. அது டாக்டரோட கன்சர்ன். அவங்க 5 டேஸ் 1 வீக்குக்கு தானே மெடிசன் தராங்க. அதனால அது வரைக்கும் சேஃபாக இருக்க சொல்லியிருப்பாங்க. இவன் அங்கே போனால் கிரிக்கெட் தானே விளையாடுவான், அதுக்கு வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி இந்த கஞ்சியாவது சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விட போனா, அம்மா என்னால் எந்திக்க முடியலம்மா அப்படின்ட்டு சாவிர அப்படியே கீழே படுத்து தூங்கிடுறான். சரி அவனுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவனை தட்டி தூங்க வைக்கிறாங்க சின்ன குழந்தை மாதிரி. பட் அவனோட சிம்டம்ஸ் எதுவுமே நார்மலாக தெரில. இந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா, ஹீரோ இப்போ காரில் அங்கிள் கூட ஆஃபீஸ் போயிட்டுருக்கான். அப்போ அவன் கேப்பை ஓப்பன் பண்ணி ட்ரிங்க் பண்ண போகிறான். அதை அங்கிள் ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 செகண்ட் சார், நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் நேற்றே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் அங்கிள் அவங்களோட லைஃப் ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க. நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பயப்படுவேன். எங்கள் அப்பாவுக்கு மூவி பார்க்குறது, சிகரெட் பிடிக்கிறது எதுவுமே பிடிக்காது. அப்படி ஒரு நாள் நான் சிகரெட் அடிக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு நான் எந்திரிக்க முடியாத அளவுக்கு எனக்கு அடி விழுந்துச்சு. என் நெத்தில கூட காயம் இருக்கு பாருங்க. அந்த மார்க் எங்கள் அப்பாவோட ஷூவை வச்சு நான் அடிச்சது. அது இன்னும் அப்படியே இருக்கும் பாருங்க. நான் இப்போ எங்கள் அப்பாவோட கல்லறைக்கு போனால் கூட நான் பயத்தோடயே தான் போவேன். அங்கே உள்ளே இருந்துட்டு என்கிட்ட நீ சிகரெட் பிடிச்சியா அப்படின்னு கேட்குற மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்கிறாங்க. ஹீரோ அந்த ஸ்டோரி கேட்டு சிரிச்சுக்கிட்டே, அதான் அங்கிள் நீங்கள் சிகரெட் குடிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க போகிறான். அப்போ தான் அங்கிள் அவங்க ஸ்டோரி சொன்னதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு இப்போவும் எங்கள் அப்பாவோட கல்லறைக்கு போகும்போது எனக்கு பயம் இருக்குது. நீங்கள் நேற்று தான் உங்கள் அப்பாவோட கல்லறைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நேற்று ட்ரிங்க் பண்ணல. இன்றைக்கும் உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ஹீரோவை வார்ன் பண்ணுறாங்க. ஹீரோவாலையும் அதுக்கு பிறகு ட்ரிங்க் பண்ண முடியல. வீட்டில் சதாஃப் குக் பண்ணிட்டு இருக்கும்போது டோர் பெல் சத்தம் கேட்குது. ஜாவியரும் யாரும்மா அப்படின்னு கேட்கும்போது, நீ பெட்டில் ரெஸ்ட் எடுடா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அம்மா போகிறாங்க. டோரை ஓப்பன் பண்ண அம்மா ஷாக் ஆகிட்டு உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின்ட்ட வந்து, உனக்கு தெரிஞ்ச ஆள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக சொல்கிறாங்க. வந்திருக்கிறது அமர். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஃபாஸ்ட்டாக டோர் லாக் பண்ணுறா. ஏன் அவன் என்ன போயிட்டானா அப்படின்னு கேட்டால், இல்லை அவன் போயிடுவான். அப்படியே அவன் போகலைன்னா அவன் மேலே தண்ணி தூக்கி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கோவமாக போகிறா. ஆஃபீஸில் ஹீரோயினோட சீனியர் ஹம்சான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அவளுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அவனோட திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் சிங்கப்பூருக்கு ரிட்டர்ன் போக போகிறான். அதுக்கான டிக்கெட்ஸை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கான். அவளும் எல்லாம் ஒரு டேபிளில் இருக்குது சார் அப்படின்னு சொன்னதும்,
அப்புறம் டைமெல்லாம் கேட்டுட்டு, "கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு அங்கிள் மிர்ஷாவோட பொண்ணு நேம் தெரியுமா?" அப்படின்னு அவகிட்ட கேட்குறான். அவளும் நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தான். அவ எனக்கு 1 இயர்ஸ் ஜூனியர் அப்படிங்கிற மாரி சொல்றா. சரி அவளோட நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சதாஃப்ன்னு சொல்றா. அந்த நேம் கேட்டு ஹீரோவும் சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சரியில்லையே! அப்படிங்கிற மாரி அவ ஒரு லுக் விட்டுட்டு இருக்கா. அடுத்து அவ நல்ல பொண்ணா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆ அவ அழகா இருப்பா சார் அப்படின்னு ஹம்சா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் லுக்க பத்தி கேட்கல. நம்ம கம்பெனில ட்ரெய்னி எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்க்கு அவ ஓகேவா இருப்பாளா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவ இன்டெலிஜென்ட்டான பொண்ணு தான் சார். பட் அவ அப்ளை பண்ணியிருக்கலா? அப்படிங்கிற மாரி ஹம்சா டவுட்டா கேட்குறா. ஏன் இப்படி கேட்குற? அவ நம்ம கம்பெனில ஒர்க் பண்ண மாட்டாளா? அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அவ இங்க அப்ளை பண்றதா தான் இருந்தது. பட் அப்படின்னு சொன்னதும், என்ன பட்டு? அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். சார் இத பத்தி நீங்க அங்கிள் மிர்ஷாட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாரி ஹம்சா சொல்றா. ஸோ ஹீரோவும் இத கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆகுறான். நீ அவளுக்கான அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணு. அதையும் என்னோட ஃப்ளைட் டிக்கெட் பக்கத்திலேயே வையி. மத்தத நான் பார்த்துக்கிறேன். அதுவரைக்கும் இந்த மேட்டர் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லி அனுப்புறான். ஹம்சா இதெல்லாம் பார்த்து ஜெலஸ் ஆகுறா. எதுக்கு சதாஃபோட நேம் கேட்டு பாஸ் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எங்க ஹீரோவும் நேம் தெரிஞ்ச பிறகு காத்துலயே சதாஃப்னு எழுதி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு டோர லாக் பண்ணாலும் அமர் போற மாரி தெரியல. அவன் வெளிய தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அமர் அப்படின்னு கூப்பிட, அவன் எட்டி பார்க்கும்போது தண்ணிய தூக்கி மேல ஊத்திர்றா. ஃபுல்லாவே பாவம் அவன் நனைஞ்சு போயிட்டான். அத பார்த்து பக்கத்துல உள்ள ஆன்டீஸ் எல்லாமே, "என்னாச்சு மேல இருந்து யார் தண்ணி ஊத்துனா? அந்த பையன் பாவம்" அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. "அம்மா நான் அவன் மேல தண்ணி ஊத்திட்டேன். இனி அவன் டிஸ்டர்ப் பண்ண வரமாட்டான்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க கதவு வந்து எல்லாரும் தட்டுறாங்க. என்னாச்சுன்னு அம்மா போய் பார்க்கும்போது, இப்ப அமர கூப்பிட்டு ஒரு பாட்டி வந்திருக்காங்க. "என்னம்மா பண்றீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பாவம் அந்த சின்ன பையன் நனைஞ்சு போயிட்டான். அதுவும் உங்க வீட்ல இருந்தா யாரோ தண்ணிய கொட்டியிருக்கீங்க. அவன பார்த்தா பாவமா இல்லையா? குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான் பாருங்க. வீட்டுக்குள்ள கூட்டு போங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவனுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஆன்டிக்கு வேற ஆப்ஷன் இல்ல. "சரி நாங்க எங்க கெஸ்ட்ட பார்த்துக்குறோம். நீங்க போயிட்டு வாங்க பாட்டி" அப்படின்னு அமர உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அமருக்கு வேண்டா வெறுப்பா டவல குடுத்துட்டு, "என்ன நீ வரும்போது சாப்பிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கேட்டுட்டு இருக்காங்க. "எனக்கு டீ வேணும்" அப்படின்னு அவன் சொன்னான். "இங்கலாம் உனக்கு டீ கிடைக்காது. எங்க கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் நாங்க டீய சர்வ் பண்ணுவோம்" அப்படிங்கிற மாரி ஆன்டி சொல்றாங்க. ஸோ அவங்க டோன்லயே தெரியுது அவங்க கோவத்துல தான் இருக்காங்கன்னு. "நீ எதுக்கு ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ தூரம் எங்க வீட்டுக்கு வந்த? அதான் ஃபோன்லயே எல்லாத்தையும் பேசியாச்சுல" அப்படிங்கிற மாரி ஆன்டி கேட்குறாங்க. அவனும் "நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நாங்க சொல்றதெல்லாம் உன் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. உனக்கு புரியவும் மாட்டேங்குது. அவ தான் உன்ன பிடிக்கலன்னு சொல்ட்டா. அவ ஃபோன்ல அவ்ளோ சொல்லியும் நீ வீடு வரைக்கும் வந்திருக்க. இது தப்பு தானே! நீ படிச்ச பையன் தானே!" அப்படின்லாம் பேசுறாங்க. அவனும் "நான் படிச்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னா, "உன்னோட பிஹேவியர பார்க்க படிச்ச பையன் மாரியா இருக்கு. அவ உன்கிட்ட கிளியரா நான் உன்ன லவ் பண்ணலன்னு சொன்னா. என் முன்னாடி தான் சொன்னா. சொன்னாளா இல்லையா?" அப்படின்னு கேட்டா, அவனும் "ஆமா ஆன்டி, பட்" அப்படின்னு இழுக்குறான். "என்ன பட்டு?" நீ அவகிட்ட உன்னோட ஃபீலிங்ஸ் சொல்லும்போது, அவளோட ஹார்ட்ல உனக்கு இடம் இருந்தா, அவளோட வேர்ட்ஸ ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஆனா, உனக்கு கிளியரா நோ சொல்லியிருக்கா. வேற எப்படி இதில பட்டு, மேபிங்கிற வேர்ட்ஸ்லாம் வரும்? ஸோ, உனக்கு இது கிளியரா நோ தான். இதில உனக்கு எந்த சான்ஸுமே கிடைக்க போறதில்ல. அதனால அக்செப்ட் பண்ணிக்கோ. என் பொண்ண டிஸ்டர்ப் பண்ணாத. கிளம்பு. நெக்ஸ்ட் டைம் எங்களோட பர்மிஷனோட வீட்டுக்குள்ள வா. அப்போ நான் உனக்கு டீ சர்வ் பண்றேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன அனுப்ப பார்க்குறாங்க. அவனும் ஆன்டி நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கேட்குறான். என்னது தனியா பேசணுமா? அவ தான் நோ சொல்ட்டாளா அப்புறம் என்ன பேச்சு? அப்படின்னு ஆன்டி கூப்பிடுறாங்க. ஆன்டி நான் பாய்சன் வச்சிருக்கேன். நீங்க இந்த டைம் என்ன அலோவ் பண்ணல, நான் பாய்சன குடிச்சு செத்து போயிருவேன். அப்படிங்கிற மாதிரி அங்கேயே பிளாக்மெயில் பண்றான். அத பார்த்துட்டு ஆன்டிக்கும் பயமாயிருது. இப்போ சதாஃப்ட்ட போய் சொல்றாங்க. நான் கூட அவன் சும்மா தான் பேசுறான்னு நெனச்சேன். இப்ப பாக்கெட்லயே பாய்சனோட வந்திருக்கான். இங்க வந்து செத்து போயிட்டு நம்ம மேல பழி விழுறதுக்கா? நீ அவன்கிட்ட என்னன்னு கேளு. நீ வந்து பேச தான் அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்புறாங்க. அவளும் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு கோவமா போனா, ஒரு பேப்பரையும் கூடயே கொண்டு போ. போய் அவன்கிட்ட எழுதி சைன் வாங்கிரு. அவனோட சாவுக்கு நம்ம காரணம் இல்லன்னு. அப்படின்னு அம்மாவும் பின்னாடியே போறாங்க. ஜாவித் என்னடா சத்தம் அப்படின்னு அப்பதான் முழிச்சு பார்க்குறான். இங்க வந்து ஹீரோயினும் அமர்கிட்ட செமையா கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்க அம்மாவ நீ பிளாக்மெயில் பண்ணுவ? இங்க நீ சூசைட் பண்ணிட்டு, அதுக்கு காரணம் நாங்க 2 பேர் தான் சொல்லுவியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டிக்கிட்டு இருக்கா. அவனும் நீ கொஞ்சம் பொறுமையா நான் பேசுறத மட்டும் கேளு. நீ எனக்கு நோ சொன்னல. அதுக்கு காரணம் நீ இன்னொரு மேன லவ் பண்றியா? அப்படின்னு அவன் கேட்குறான். இதுல உனக்கு என்ன டவுட் இருக்கு? நான் உன்ன லவ் பண்ணலன்னு சொன்னா, நான் வேற ஒரு மேன லவ் பண்ணணும். இல்லன்னா நான் ஃப்யூச்சர்ல வேற ஒரு மேன லவ் பண்ணுவேன். அதுதான் அதுக்கு மீனிங். இதுக்கு மேல உனக்கு தெளிவா விளக்க வேணுமா? அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு அதோட மீனிங் புரிஞ்சிருச்சு. ஹீரோயின் இப்போதைக்கு யாரையும் லவ் பண்ணல. பட் ஃப்யூச்சர்ல ஒருத்தர் லவ் பண்ணுவா அப்படிங்கிறது. ஸோ உனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுல. இப்ப கிளம்புறியா? அப்படின்னு கேட்டதும், அவனும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான். போகும்போது உனக்கு எதுவும் ஹார்ட் ஃபீலிங்ஸ் இல்லையே? அப்படின்னு கேட்க, அவனும் இல்லன்னு சொல்றான். சரி நீ கிளம்பு அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு ஹீரோயின் வந்துடுறா. அவன் இந்த ரெட் சிக்னல் எடுக்கல. மேபி இது கிரீன் ஆக சான்ஸ் இருக்கா? அப்படிங்கிற மாரி தான் அவன் அத எடுத்துக்கிறான்.
ஹீரோ ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது, அங்கிள்ட்ட எல்லா ஃபைலையும் பட்லர்கிட்ட குடுக்க சொல்றாங்க. நான் அவங்கிட்ட சைன் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நான் சைன் பண்ணிர்றேன். அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசுறான். நானே இது உட்காந்து உன்கிட்ட சைன் வாங்கிட்டு போயிடுறேனே அப்படின்னு அங்கிள் கேட்க, இல்ல இன்னைக்கு என்ன மீட் பண்றதுக்கு ஒரு பர்சன் வராங்க. ஒரு பொண்ணு. அது உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சரி பரவால்ல. நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ஸையும் வாங்கி சைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பட்லர் கிட்டயும் நெக்ஸ்ட் டைம் நான் கண்ட்ரிக்கு வரும்போது, அங்கிள் பண்ற எல்லா ஒர்க்கையும் நீ தான் பண்ணணும் சரியா? அப்படிங்கிற மாரி அந்த பெர்சன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ தன்ன அவாய்ட் பண்ற மாரி அங்கிளுக்கு ஃபீல் ஆகுது. அதனால அவரும் டைரக்ட்டாவே கேட்குறாங்க. நீங்க நான் ரிட்டயர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி அவங்க கேட்குறாங்க. ஹீரோவும் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது 5 ஆர் 6 டேஸ் இருப்பேன். அந்த டைம் உங்களுக்கு லீவ் குடுக்கலாமேன்னு நெனச்சேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். தட் மீன்ஸ் ஹீரோ கம்பெனிக்கு வரும்போது அங்கிள பார்க்குறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. டைரக்ட் கான்டாக்ட் இருக்க வேண்டாமேன்னு நெனைக்கிறான். அததான் அப்படி சொல்றான். ஸோ அங்கிளும் நான் சொன்னது உங்கள ஹர்ட் பண்ணிடுச்சா? அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொன்னது எனக்கு ஹர்ட்டிங்கா தான் இருந்தது. பட் நீங்க சொன்னது ஒண்ணும் பொய் கிடையாதே! அப்படிங்கிற மாரி ஹீரோ அத சொல்றான். அடுத்து அமர் டானியா மீட் பண்ண வந்திருக்கான். என்ன பார்க்க வந்திருக்க? சந்தோஷமா இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்க? அப்படின்னு கேட்கும்போது, நான் அவள மீட் பண்ணிட்டேன். அவங்க வீட்டுக்கு போய் அவள்ட்ட பேசினேன் அப்படின்னு அவன் சந்தோஷமா சொல்றான். அப்ப அவ என்ன சொன்னா? எஸ்ன்னு சொல்லிட்டாளா? அப்படின்னு கேட்டா, எஸ் சொல்ல. பட் என் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் உங்க வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாக்கெட்ல பாய்சனும் வச்சிருந்தேன். அத பார்த்தா அவ ரொம்ப பயந்துட்டா. அப்புறம் கொஞ்சம் வார்த்தை தான் போட்டு வாங்கிட்டேனா. அவ இப்போதைக்கு வேற யாரையும் லவ் பண்ணல. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? எனக்கு இது பாசிட்டிவா தான் தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு டானியாக்கு இரிட்டேட் ஆகுது. ஆமா, ரொம்ப பாசிட்டிவ். நான் இந்த டைம் கனடா போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு நாளாகும் அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. என்ன கனடா போக போறியா? உன் ஃப்ரெண்டு நான் இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்ன விட்டுட்டு போறியே! அப்படிங்கிற மாரி அமர் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா ஃப்ரெண்டு ஒரு மண்ணாங்கட்டி. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவ கிளம்புறா. ஆக மொத்தத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல அப்படின்னு தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜாவியரோட ஹெல்த் கண்டிஷன பத்தி தான் கேட்குறாங்க. அவனுக்கு இன்னைக்கு ஃபீவர் இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாளைக்கு ஸ்கூல் அனுப்பிடலாமா அப்படிங்கிற மாரி அம்மா பேசுறாங்க. இரு வெயிட் பண்ணலாம். டாக்டர் தான் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு எதுனாலும் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரிப்போர்ட் என்னைக்கு வருதுன்னு கேட்டா, நாளைக்கு காலையில தான் வருது. நான் பாஸ ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி அப்பா சொல்றாங்க. இப்போ ஜாவியர் வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினி இவனுக்கு ஏன் அடிக்கடி ஃபீவர் வருது அப்படிங்கிற மாரி அவளுக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்குறா இப்ப ஃபீவர் இல்ல. அந்த டைம் அப்பா, அம்மாக்குள்ள அடுத்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அம்மா இப்போ தான் அந்த அமர பத்தி பேசுறாங்க. நீங்க அந்த அமர பார்த்துருக்கீங்களா? சதாஃபோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துருக்கேன். அவன் எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்றான் அப்படிங்கிற மாரி அப்பா பேசுறாங்க. அவன் எப்படிப்பட்ட பையன்னு நினைக்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவுக்கும் அவன பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் இருக்கு. அவன் சதாஃப்க்கு ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னதும், அப்பாவும் லைட்டா ஆஃப் ஆயிட்டாங்க. அப்புறம் அது அவளோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா சதாஃப் அவன்கிட்ட கிளியரா நோன்னு சொல்லிட்டா அப்படின்னா, அப்பாக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் அப்படி சொன்னா? அவன் நல்ல பையனா தானே தெரியிறான் அப்படின்னு கேட்கும்போது, மேபி அவன் நோ சொன்னதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. அப்படிங்கிற மாரி அம்மா பேசுறாங்க. ஏன் எனக்காக எதுக்கு நோ சொல்லணும்? அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டில படிச்சிருக்காங்க. ஸோ அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணா, ஆல்ரெடி 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம நெனச்சுப்போம். அவள நீங்க தப்பா நெனச்சுருவீங்களோங்கிற கன்சர்ன்ல தான் அவ நோ சொல்றா. அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. நான் எப்பவுமே என் பொண்ண நெனச்சு ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணுவேன். அதனால அவ எனக்காக தான் நோ சொல்றான்னா, அந்த பையனுக்கு எஸ் சொல்ல சொல்லு அப்படிங்கிற மாரி அப்பா பேசுறாங்க. அடுத்த கட்டத்துல ஹீரோவ காமிச்சா, ஹீரோ இப்ப ட்ரிங்க் பண்ணிட்டு பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அங்கிள் அவன பார்த்து சில ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நெனச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சதாஃபோட நேம் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃபீலிங்ஸ் இருக்கு. நாளைக்கு இந்த பிளேஸ விட்டு போக போறான்ல. நைட் ஃபுல்லா உட்காந்து ட்ரிங்க் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே இப்ப ஆஃபீஸ்க்கு வந்ததும் அங்கிள் கிட்ட, "இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன். இன்னைக்கு நான் அதனால ட்ரிங்க் பண்ண போறதும் இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசுறான். இப்பலாம் சம்டைம்ஸ் நான் உங்கள பார்த்து பயப்படுறேன். இது குட் ஆர் பேடுங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாயின்ட்மென்ட் லெட்டர அங்கிள்ட்ட குடுக்குறான். எதுக்கு இந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் அப்படிங்கிற மாரி அங்கிள் கேட்குறாங்க. இது என்னோட டிசிஷன் தான். உங்க பொண்ணு ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சிருக்கா. ஸோ அவ நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். அவ நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணாலும் நானும் அவளும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ண தேவையில்ல. நான் அப்படியே 4 டேஸ் ஒர்க்குக்காக கண்ட்ரிக்கு வரும்போது உங்க பொண்ணும் லீவ் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் எப்போ ட்ரிங்க் பண்ணாலும் சரி, நான் யார்கிட்டயும் சதா ஃபிங்கர் இருக்கான்னு கேட்க மாட்டேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். அங்கிளும் நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஜஸ்ட் நீங்க அன்னைக்கு குடிச்சிட்டு என் பொண்ணோட நேம் எடுத்தது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் தைரியத்த வரவழைச்சு அந்த மாரி சொல்ட்டேன். அப்படின்ட்டு அங்கிள் சொல்றாங்க. சரி ஓகே. அதுல எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. பட் உங்க பொண்ணு வேற கம்பெனில போய் ஒர்க் பண்றது எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர குடுத்துடுறான். அந்த டைம் அங்கிளுக்கு கால் வருது.
எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்டு போயிட்டு அவங்க பேசுறாங்க. டாக்டர் தான் கால் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்துருச்சு. அதனால உடனே வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஹீரோ எதுக்கு இவ்வளோ பதட்டமா போறாங்க அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் டாக்டர் உங்க பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு நேத்து வந்து ஃபீவரே இல்ல டாக்டர். அதனால இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கே அனுப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, உங்க பையன வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால அவன கூட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஏன் டாக்டர் எதுவும் பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க கொஞ்சம் மனச தைரியப்படுத்திக்கங்க. ஏன்னா உங்க பையனுக்கு லுக்குமியா இருக்கு. பிளட் கேன்சர் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க தைரியமா இருந்தா தான் அவனுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்ட கரெக்டான டைம்க்கு குடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இத கேட்டு அப்பா ரொம்ப பிரேக் ஆயிட்டாங்க. பையனுக்கு பிளட் கேன்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சின்ன மேட்டரா? இப்போ ஹீரோ ட்ராப் பண்றதுக்காக போயிட்டுருக்காங்க. அங்கிளுக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம் ஹீரோ சதாஃபோட அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர பத்தி பேசுறான். அதுல உள்ள கண்டிஷன் எல்லாமே நான் போட்டது தான். அது உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம். நான் எதுவும் தப்பா நெனச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அங்கிளும் எனக்கு வயசாயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதான் எல்லாத்துக்கும் ரொம்ப திங்க் பண்றேன். ஓவர் டென்ஷன் ஆகுறேன் அப்படிங்கிற மாரி அவங்களோட கவலைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப ஏசி ஓடுது. ஆனா எதுக்கு உங்களுக்கு ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு? அப்படிங்கிற மாரி ஹீரோ கன்சர்ன்ல கேட்குறான். அதெல்லாம் இல்ல. என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதான் அத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாங்க. அப்படியா? அப்ப நீங்க வீட்டுக்கு போயிருக்கலாமே! அப்படி அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு ஃபீவர் அப்படிங்கிறது மட்டும் தான் அங்கிள் சொல்றாங்க. அங்கிள் ஃபீவருக்குலாம் ஃபீல் பண்ணுவீங்களா? ஃபீவர் நாளைக்கே சரியாயிரும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். பட் அங்கிள் ஓரமா திரும்பி இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. அது ஹீரோக்கு தெரியாது. அவன் கிளம்பி போயிட்டான். தானே இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "என்ன சேடா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி பேசுறா. "நான் ஏன் சேடா இருக்கணும்? அவனுக்கு நோ சொன்னதுல நான் சந்தோஷமா தான் இருக்கேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த டைம் டானியாவும் நான் கனடா போறேன் அப்படின்னு சொல்றா. என்னைக்குன்னு கேட்கும்போது வர சண்டே தான் அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மீட் பண்ணாமயே போற அப்படின்னு கேட்டா, அவளுக்கு மீட் பண்றதுல பெருசா விருப்பம் இல்ல. அதே டைம் திரும்ப வர ஐடியாவும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றா. என்ன அப்ப திரும்ப வர மாட்டியா? என் கல்யாணத்துக்கு கூட வர மாட்டியா? அப்படின்னு ஹீரோயின் பேசுறா. என்ன கல்யாணமா? உனக்கு என்ன கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு அவ கேட்டு ஷாக் ஆகுறா. அதெல்லாம் இப்போ இல்ல. இருந்தாலும் நான் ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவேன்ல. அன்னைக்கு நீ வரமாட்டியா? அப்படின்னு கேட்குறா. நீ கண்டிப்பா அந்த அமர மேரேஜ் பண்ணிக்க கூடாது. நீ அந்த அமர மேரேஜ் பண்ணாம வேற யார மேரேஜ் பண்ணாலும் சரி. என்ன இன்வைட் பண்ணு நான் கண்டிப்பா வரேன். அப்படின்னு சொல்றா. அடுத்து அவ கனடா போக போற மேட்ர அமர்கிட்டயும் கால் பண்ணி சொல்றா. அவனும் எனக்கு இருந்த ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீயே என்ன விட்டு போக போறியா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் சுத்தமா புரியலையா? நான் எவ்வளோ பெயின கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு கேட்டா, எனக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் இந்த லவ் பண்ணதுக்கப்புறம், நானே இந்த லவ் எவ்வளோ செல்ஃபிஷ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் சதாஃப தவிர வேற யார பத்தி யோசித்தாலுமே, அது நான் ஏதோ பாவம் பண்ற மாரி எனக்கே ஃபீல் ஆகுது. அப்படியே நான் உன்ன பார்த்தா கூட, என் மைண்டுக்குள்ள சதாஃபோட திங்கிங் தான் ஓடிட்டுருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றது? லவ்னா அப்படிதான் இருக்கும். அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் எனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா பேசிக்கிட்டு இருப்பான். அது டானிக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப டவுனா இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அம்மாவும் போயிட்டு என்னன்னு கேட்க போறாங்க. "அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு ரொம்பவே மெதுவா பேசுறாங்க. ஹீரோயினுக்கும் அம்மாவுக்கும் பயமா இருக்குது. அம்மாவும் "என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்டா, "இந்த ராஸ்கல் கொஞ்சம் சிக்கா இருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ரிப்போர்ட் வந்துருச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்பாவுக்கு வருத்தமா இருக்கு. இத சொன்னா ஃபேமிலியோட பீஸும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ பெயின் எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. "ரிப்போர்ட் வந்துருச்சு. எல்லாமே நார்மல் தான். வேற எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மாவுக்கும் இத நம்ப முடியல. "அப்புறம் எதுக்கு அவனுக்கு அடிக்கடி ஃபீவர் வருது? நீங்களும் இவன் சிக்கா இருக்கான்னு சொன்னீங்களே! எதுவும் பிரச்சனையா? எதுனாலும் சொல்லுங்க." அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ட்டேன்ல. அவன் இனி கியூர் ஆயிருவான். டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு நார்மல்ன்னு சொல்ட்டாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன் கொஸ்டினா கேட்குற? எனக்கு சாப்பாடு தா." அப்படிங்கிற மாரி அப்பா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ சாப்பிட்டதும் மாத்திரைய போட்டு தூங்க போயிட்டாங்க. எங்க அம்மா இப்போ ஹீரோயின்ட்ட அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் வந்து குடுக்குறாங்க. "என்ன லெட்டர்? இன்டர்வியூ லெட்டரா?" அப்படின்னு கேட்டா, "இன்டர்வியூ லெட்டர்லாம் இல்ல. உனக்கு அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு. பிலால் அப்துல்லா கம்பெனிலேருந்து வந்திருக்கு." அப்படின்னு குடுக்குறாங்க. இதுக்கு அப்பா உன்னையே டிசைட் பண்ண சொல்ட்டாங்க. "உனக்கு போக விருப்பம் இருந்தா போவியா? இல்லன்னா வேண்டான்னு சொல்ட்டாங்க." அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. "என்ன இது? அப்பா தானே அங்க அப்ளை பண்ண வேண்டான்னு சொன்னாங்க. சடனா எதுக்கு அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் கொண்டு வந்திருக்காங்க?" அப்படின்னு கேட்டா, "அது எப்படி எனக்கு தெரியும்? உங்க அப்பா தான் உன்கிட்ட தர சொன்னாங்க." அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. "சரி, அப்ப இதுக்கு முன்னாடி எதுக்கு அப்ளை பண்ண வேண்டான்னு சொன்னாங்க? அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு தெரியும் தான். பட் உங்க அப்பாட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால சொல்ல மாட்டேன்." அப்படின்னு அம்மா சொல்ல மாட்றாங்க. "சரி, அப்போ நான் அப்பாகிட்டயே போய் கேட்டுக்கிறேன்." அப்படின்னு ஹீரோயினும் வேகமா ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பெட்ஷீட்ட வச்சு கவர் பண்ணி விட்டுட்டு வரா. காலையில முழிச்சு பார்த்தா அப்பா ஏர்லி மார்னிங்கே தம்பிய கூட்டு கிளம்பிட்டாங்க. இது தெரிஞ்சு ஹீரோயினும் டென்ஷன் ஆகுறா.
ஏன் அப்பா என்ன அவாய்ட் பண்றாங்க? அப்புறம் நேத்து வேற ரொம்ப டென்ஷனா இருந்த மாதிரி இருந்தது. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? எத நினைச்சு அப்போ வொரி பண்றாங்க? அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருக்கா. அம்மாவும் நீ இந்த மாதிரிலாம் நெறைய கொஸ்டின் கேட்டுருவேன்னு தான் உங்க அப்பா வொரிடா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏம்மா இப்படி பேசுறீங்க? நான் ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணதும் பிலால் அப்துல்லால தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அப்பா அந்த டைம் வேண்டானாங்க. சடனா இப்ப அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஸோ அப்பா இந்த மேட்டர எக்ஸ்ப்ளைன் பண்ணாத வரைக்கும் அந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் என்னோட ட்ராயர்ல தான் இருக்கும். அப்படின்னு சொல்றா. உன்னோட விருப்பம் அப்படின்ட்டு அம்மா விடுறாங்க. அந்த டைம் ஹீரோயின் அமர பத்தி கேட்குறா. அமர் அங்க ஒர்க் பண்றானா? அவனும் அங்க அப்ளை பண்ணதா சொன்னானே அப்படின்னு கேட்க, எதுக்கு இப்போ சடனா அவன பத்தி கேட்குற? ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அம்மாவும் அவன் அங்க தான் ஒர்க் பண்றான்னு சொல்றாங்க. சரி இப்ப அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அப்பா இந்த மேட்டர எக்ஸ்ப்ளைன் பண்ண பிறகு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பா இப்ப காமிச்சா பையன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க டாக்டர் பார்க்கறதுக்காக. வீட்ல எல்லார்ட்டயும் ஸ்கூலுக்குன்னு தான் சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. ஸோ பையனும் அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிருச்சு. 10:00 ஆகுது இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாரி கேட்குறான். கொஞ்சம் வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு அப்பா டென்ஷன்லயே இருக்காங்க. உள்ள போனா மெடிக்கல் டெர்ம்ஸாவே பேசிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு பயமா இருக்கு. இப்போ டெஸ்ட் குடுத்துருக்கோம்ல. இது கன்ஃபர்மேஷனுக்காக தானே. மேபி இதுல என் பையனுக்கு கேன்சர் இல்லன்னு வரலாம்ல அப்படிங்கிற மாரி அப்பா கேட்குறாங்க. சாரி இந்த டெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. உங்க பையனுக்கு கேன்சர் இருக்கிறது உறுதியாயிருச்சு. இந்த டெஸ்ட் அவன் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கிறத பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களால இது ஹேண்டில் பண்ண முடியலன்னா உங்க மிஸ்ஸஸ கூட்டு வாங்களேன் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாரி டாக்டர் கேட்குறாங்க. எனக்காவது 2 குழந்தைங்க இருக்காங்க. அவளுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். ஸோ இத கேட்டா அவ எப்படி தாங்குவா? அப்படின்ட்டு இப்போ அடுத்த ட்ரீட்மெண்ட்ட பத்தி பேசுறாங்க. இத க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, கேன்சர்ல நெறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. பட் க்யூர் பண்ண முடியாது. அவங்களோட லைஃப் டைம் வேணா அதிகப்படுத்தி குடுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் கூட்டி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. அப்ப இது க்யூர் பண்ண முடியாதுங்கிறது அடுத்த கஷ்டம். அதுலயும் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தா தான் உங்களுக்கு 20 இயர்ஸே கிடைக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் இல்ல அத விட மோசமா போயிட்டாங்க அப்படின்னா, அந்த 10 இயர்ஸ் கூட கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் இதே மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அமெரிக்கா, இங்கிலாந்து அங்க தான் பாசிபிள். ஸோ அங்க தான் உங்க பையன கூட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி என் பையன காப்பாத்தணும்னா நான் எங்க வேணா கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் தைரியமா சொல்றாங்க. அப்புறம் அந்த காஸ்ட் கேட்கும்போது அவங்களால அத பியர் பண்ண முடியுமான்னே தெரியல. ஏன்னா 80 மில்லியன் சொல்றாங்க. டிராவல் எக்ஸ்பென்சஸ் அங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். அங்க அப்புறம் போஸ்ட் ரெக்கவரி இருக்கும். எல்லா ப்ரொசீஜரையும் ஹேண்டில் பண்ணணும்னா அவ்வளோ ஆயிரும் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. அப்பாவுக்கு இப்ப எப்படி மணிய ரெடி பண்றது? என்கிட்ட வீடு இருக்கு. அத ஒரு 20 மில்லியனுக்கு விக்கலாம். அப்புறம் என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா கூட 30 மில்லியன் கூட வராதே! அப்படிங்கிற மாதிரி அப்பா ஃபீல் பண்றாங்க. டாக்டருக்கும் எப்படி அவங்கள கன்சல்ட் பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு ரிப்போர்ட் வரட்டும். கடவுள் ஏதாவது உங்களுக்கு வழி வைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அமர் பிலால் அப்துல்லா கம்பெனில ஜாயின் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு டைரக்ட் ஹெட்டா ஹம்சா தான் இருப்பா. இப்போ அவன பார்த்ததும், "ஏய் நீ ஹேண்ட்ஸமா இருந்திருக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, "உனக்கு தெரியுது ஆனா அவளுக்கு தெரியலையே" அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கமெண்ட் சொல்றான். "என்னது யாருக்கு? நீ யாரையும் லவ் பண்றியா என்ன? யாரும் உன்ன ரிஜெக்ட் பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹம்சாவும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கேட்டுட்டு இருப்பா. "என்ன டானியாவா?" அப்படின்னு கேட்டா, அவன் "இல்ல" அப்படின்னு சொல்றான். "அதுதானே பார்த்தேன். டானியானா கண்டிப்பா நோ சொல்லியிருக்க மாட்டளே! அப்ப யாரு யாருன்னு சொல்லிட்டு அவளும் கியூரியாசிட்டில கேட்குறா. அவனும் வாய தொறந்து சொல்ல மாட்றான். கெஸ் பண்ணு அப்படின்னே கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ சதாஃபா அப்படின்னு கேட்கும்போது, அவனோட ரியாக்ஷன பார்த்தே ஓரளவு ஹம்சா கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஸோ இந்த நியூஸ் அமர விட இவளுக்கு தான் சந்தோஷமா இருக்கு. அமர் அவகிட்ட "உனக்கு எப்படி இந்த மேட்டர் தெரியும்? அது சதாஃப்னு யார் சொன்னா?" அப்படின்னு கேட்கும்போது ஆண்டலிப்னு ஒரு நேம சொல்றா. அந்த பர்சன் டானியோட ஃப்ரெண்டு. ஓ! டானியோட ஃப்ரெண்ட் தான் உன்கிட்ட சொன்னானா? சரி, நான் இந்த மேட்டர பத்தி டானியா கிட்டயும் பேசினேன். ஆனா, அவ அதுக்குள்ள கனடா போறேன்னு கிளம்பிட்டா. அப்படிங்கிற மாரி இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி, அப்ப எதுக்கு அவ உனக்கு நோ சொன்னா? அப்படின்னு கேட்கும்போது, அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாப்பா, அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ அப்படி சொன்னா நீ விட்டுறலாமா? நீ அவள ட்ரூவா லவ் பண்றேங்கிறத ப்ரூவ் பண்ணா தான் ஓகே சொல்லுவா. அப்புறம் நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர கேட்டுக்கிறேன். நீ பாயாசம் குடிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்கப்புறம் எதுக்கு குடிக்கல? அப்படின்னு கேட்குறா. ஏன் அப்ப நீ என்ன சொல்ல வர? நான் பாய்சன் குடிச்சு சாகணும்னு சொல்ல வரியா? நான் ஜஸ்ட் அவள மிரட்டுறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன்ப்பா. அப்படின்னு அமர் சொல்றான். இதுக்கு தான் இதுக்கு தான் அவ உன்ன நம்ப மாட்டேங்கிறா. நீ இப்படி அவள ஏமாத்திட்டு இருந்தா, அவ உன்ன ஒரு கோலன்னு தான் நினைப்பா. உனக்கு குட் நியூஸ் சொல்றேன்னல்ல, அவ இந்த கம்பெனில ஜாயின் பண்ண போறா. இன்னும் 3, 4 டேஸ்ல ஜாயின் பண்ணிருவா. உன் பக்கத்துல உட்காந்து ஒர்க் பண்ண போறா. ஸோ கரெக்ட்டான டைம் பார்த்து மறுபடியும் அவகிட்ட ஃபீலிங்ஸ கன்ஃபஸ் பண்ணு. அப்புறம் அந்த பாட்டில் பாய்சன் இருக்குல்ல, அதையும் எடுத்து குடிச்சிரு. கடவுள் பேர சொல்லிட்டு குடிச்சிரு. அப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு ஐடியாவ குடுத்துட்டு போறா. அமரும் இவன் என் ஃப்ரெண்டா இல்ல எனிமியா? என்ன சாக சொல்றாளேயா? அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த கட்டத்துல ஹீரோயினோட அப்பாவ காமிக்கிறாங்க. பையன்கிட்ட இந்த மேட்டர ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
அவனுக்கு பீஸா வாங்கி குடுத்துருக்காங்க. இது உனக்காக தான் வாங்கினேன் சாப்பிடு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன். அத நீ சீக்ரெட்டா வச்சுக்கணும். உங்க அம்மாகிட்ட நீ சொல்லக்கூடாது சரியா? அப்படிங்கிற மாரி அப்பா கேட்குறாங்க. என்ன விஷயம்ப்பா? அம்மாகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி என்ன விஷயம்? அப்படின்னு அவன் கேட்குறான். நான் உன்கிட்ட சொல்றேன். நீ கொஞ்சம் சிக்கா இருக்க. உனக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அதனால உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். அத பத்தி உங்க அம்மாகிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படிங்கிற மாரி அப்பா கேட்குறாங்க. அப்பா நம்ம அம்மாகிட்ட உண்மைய சொல்லணும்னா, நம்ம பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். திரும்ப திரும்ப அதுக்காக ரிப்பீட் பண்ணி பொய் சொல்லிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் தேவையாங்கிற மாரி பையன் கேட்குறான். சில எமோஷனலான விஷயத்த பொண்ணுங்ககிட்ட சொன்னா அவங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அதான் வேண்டாம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்பா. இந்த காய்ச்சல் வந்தது தான் வந்தது. அக்காவும், அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு ஃபீவர் செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 ஆர் 20 டைம்ஸ் செக் பண்ணி பார்த்துடுறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரி நான் அம்மாகிட்ட எதுவும் சொல்லல. அப்ப எனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு அவன் கேட்குறான். அப்பா அவன்கிட்டயும் சொல்ல தயங்கிட்டே இருக்காங்க. நீ பீஸா சாப்பிடு. தைரியமா இரு. அப்பதான் நான் சொல்றத உன்னால தாங்க முடியும் அப்படின்னு எடுத்து ஊட்டி விடுறாங்க. உனக்கு உடம்பு சரியில்ல. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இனி நீ ஸ்கூலுக்கு போக முடியாது. அதனால நீ க்யூர் ஆன பிறகு ஸ்கூல் போய்க்கலாம் சரியா? அப்படிங்கிற மாரி அப்பா சொல்றாங்க. ஆனா அப்பா நான் ஸ்கூல் போகலன்னா அம்மா கேட்பாங்களே! அம்மாகிட்ட அதான் நான் என்ன ரீசன் சொல்லணும்னே எனக்கு தெரியல. நானும் அதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி அப்பா சொல்றாங்க. அப்ப நான் வேணா இப்படி சொல்லவா? எனக்கு எக்ஸாம்ஸ் வருது. 10 நாள் எனக்கு அதுக்கு முன்னாடி லீவ் விடுறாங்கன்னு சொல்றேன். அந்த டைம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி பையன் சொல்றான். இந்த 10 நாள்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாரி அப்பா ஃபீல் பண்றாங்க. அப்பா ஃபர்ஸ்ட்டு இந்த பொய் சொல்லலாம். அப்புறம் அடுத்த ஐடியா கிடைச்சா அடுத்தது சொல்லிக்கலாம். சரி, அப்படி எனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? அப்படி என்ன பெரிய கேன்சரா எனக்கு வந்துருச்சு? அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவால ஆமான்னு சொல்ல முடியல. அதுக்கு பதிலா அவன ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா நான் பிரேவான பையன். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு ஜாவியருக்கு அவனோட இல்னஸ் தெரியுது. அவனும் ஃபீல் பண்ணி அழுறான். இதோட 4த் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, பாகிஸ்தானி டிராமா பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. See you all in next video. Thanks for watching.